கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். கிறிஸ்தவர்கள் எல்லாதவர்கள் கூட இந்த வசனத்தை தெரிஞ்சிருப்பாங்க. யோவான் 3:16 என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாரு? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை என்ன செஞ்சாரு? இன்னும் நமக்காக தந்தருளி இருக்கிறார் அப்படின்றதுதான் அந்த வசனம். இப்ப நான் உங்களுக்கு தருகிற ஒரு செய்தி என்ன, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கோம். இதுல அவரை தந்தருளி அப்படின்னு சொன்னா, தந்தரு என்பது ஒரு தியாகம். சரிங்களா? நமக்கு பிடித்த ஒரு காரியத்தை மற்றவர்களுக்காக கொடுப்பது எனது ஒரு தியாகம் இல்லை? அந்த தியாகத்தை தான் செஞ்சாங்க பரமபிதா. அதனாலதான் அவர் ஒரே பேரான குமாரனை என்ன செஞ்சாரு? உங்களையும் என்னையும் மீட்டுக் கொள்வதற்காக இந்த உலகத்துல அவரை தந்தருளினார், உங்களுக்காகவும் எனக்காகவும். நீங்க பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் தியாகம் என்ற அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னு சொன்னா, அநேகர் தேசத்திற்காக என்ன செய்வாங்க? தியாகமாக காரியங்களை செய்வாங்க. அவங்களுடைய ஜீவனை கூட என்ன செய்வாங்க? பலியா கொடுப்பாங்க. சிலர் என்னது சபைக்காக அல்லது சத்தியத்திற்காக, ஆண்டவர் மீது விசுவாசத்திற்காக என்ன செய்வாங்க? தியாகம் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக அநேக காரியங்களை தியாகம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பிடிச்ச காரியத்தை கூட என்ன செய்ய மாட்டாங்க? செஞ்சுக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா, அந்த காசு இருந்தால் என் பிள்ளையுடைய படிப்புக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அதை என்ன செய்வாங்க? தவிர்த்து கொள்வாங்க. ஸோ இந்த மாதிரி சில தியாகங்கள். நண்பர்களுக்காக சிலர் என்ன செய்வாங்க? தியாகம் பண்ணுவாங்க. இல்லை நண்பருடைய வீட்டில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க வீட்டுக்காக என்ன செய்வாங்க? சில காரியங்களை கொடுப்பாங்க. ஒருவேளை நண்பருடைய சகோதரனோ சகோதரியோ வியாதியா இருந்தாங்கன்னு சொன்னா, பிளட் டொனேஷன் தேவைப்படுச்சுன்னா உடனே என்ன செய்வாங்க? அதை பொருட்படுத்தாம செய்வாங்க. இல்ல, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா தியாகம், ஒரே பேரான குமாரனை என்ன செய்ய மறிப்பதற்காக. சில தியாகங்கள்லாம் மறிப்பதற்கு வரைக்கும் போகாது இல்லை? டைமா இருக்கலாம் அல்லது பணமா இருக்கலாம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம ஈஸியா செஞ்சிருவோம். ஆனா உயிரையே கொடுத்த தேவன் இருக்க. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கிலாந்து நாட்டில் சிப்பாய் ஒருவர் என்ன செஞ்சுன்னா, எதிரியோட படைக்கு உளவாளியாக மாறியிருந்தார். அந்த செய்தியை கேள்விப்பட்ட ராஜாவுக்கு ரொம்ப கோபம். எப்படியாச்சும் என்ன செய்யணும்? இது தண்டிக்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம நாட்டு காரியத்தை என்ன செய்யக்கூடாது? மற்ற எதிராளிகிட்ட நம்ம போய் பகிர்ந்து கூடாது. ஆனா இந்த சிப்பாய் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, பகிர்ந்துட்டாரு. அது பகிர்ந்ததோட என்ன செஞ்சுட்டாரு? மாட்டிக்கிட்டாரு. அப்படி மாட்டினதுனால அவருக்கு என்ன தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டார். அது என்ன தண்டனைன்னு சொன்னா, சிரச்சேதம் செய்யுது, மரண தண்டனையே அவருக்கு தரணும். அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, டைம் செட் பண்ணாங்க. எந்த டைம் அப்படின்னு சொன்னா, அதிகாலை 5 மணிக்கு என்ன செய்யணும்? அந்த அலாரம் என்ன செய்யும்? பெல் அடிக்கும். அரண்மனையில் பெரிய பெல் இருக்கு. அந்த பெல் அடிக்கும் பொழுது என்ன செய்யும்? நம்ம இந்த காரியத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். ஆனா என்ன நடந்துச்சுன்னா, அப்படி ராஜா இந்த காரியத்தை தீர்மானம் அது எப்படி கொல்ல போறாங்கன்னா, சுட்டு கொல்ல போறாங்க. அப்படி இது சுட்டு கொல்றதுக்கு அந்த நேரத்துக்காக காத்துட்டு இருந்தாங்க. 5 மணி ஆக போகுது, ஆயிடுச்சு. ஆனாலும் கூட என்ன செய்யல? பெல் அடிக்கல. அப்போ ரொம்ப யோசித்தாங்க, என்ன இது 5 மணி ஆயிடுச்சு, இன்னும் பெல் அடிக்கலையே. அப்போ உடனே ராஜா என்ன செஞ்சாங்கன்னா, சிப்பையா இன்னும் மற்றவங்களை வேலையாட்களை அனுப்பி போய் பாருங்க என்ன ஆச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும், அங்க அலாம் தான், அங்க இருக்கிற அலாம் என்னது எல்லாமே கரெக்டா இருக்கும். எல்லாருமே டைம் செட் பண்றதே லண்டன்ல இருக்கிற அந்த இதை பார்த்தா பண்ணுவாங்கல்ல. ஆனா இங்க என்ன ஆச்சுன்னா, அந்த மணி அடிக்கல அப்படின்னு உடனே என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, பார்க்க போனவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு. அது பெரிய மணி, உங்களுக்கு தெரியல, பெல் அடிக்குது அப்படின்னு சொன்னா நடுவில் ஒரு இது இருக்கும்ல, அந்த இதை பிடிச்சிக்கிட்டு ஒரு பெண்மணி அப்படியே தொங்கிட்டு இருக்காங்க. அந்த பெல்லு இப்படியே எங்கேயும் ஆடிட்டு இருக்கு. அது கீழே தொங்கிட்டு இருக்காங்க. கையில் என்னது ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்கு. இங்கெல்லாம் கையில் அடிபட்டிருக்கு. அந்த பெண்மணி அதை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த அந்த வேலையாட்கள் என்ன செஞ்சாங்க? ராஜாவத்துக்கு ஓடுறாங்க. ராஜாவத்தை ஓடி போயிட்டு காரியத்தை ரொம்ப அழகா சொல்றாங்க. ஐயோ, உங்களுக்கு தெரியல ராஜா, அங்க மணியெல்லாம் நல்லா இருக்கு, டைம் எல்லாம் கரெக்டாக தான் போகுது. ஆனால் அந்த மணி அடிக்கிற அந்த பெல் அடிக்கிற அந்த
மணி 6 ஒரு லேடி வந்து என்ன செஞ்சுருக்காங்க, பிடிச்சு அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க கையிலலாம் ரத்தமாக இருக்குது. என்ன பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியல, என்ன செய்யணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவருக்கு ஆச்சரியமாயிடுச்சு. அந்த நம்ம பெண்மணி அழைத்து வர சொல்லி சொன்னாங்களாம். இப்போ அந்த பெண்மணி அழைத்து வந்த ராஜாவிடத்தில் கேட்டாங்களே, ஏன் இந்த காரியத்தை நீ செஞ்ச அப்படின்னு சொன்னப்ப அந்த சகோதரி சொன்னாங்களாம், நான் அவரை நீங்கள் சுட்டு கொல்ல போகிற அந்த மனுஷனை நான் வந்து என்ன செய்கிறேன், லவ் பண்ணுறேன், நான் நேசிக்கிறேன், அவரோடு கூட வாழணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அவர் இப்போ நீங்கள் சுட்டு கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் அதனால எனக்கு நானும் என்னது கஷ்டமாக இருக்கும், எனக்கு தனியாக இருக்க முடியாது, நானும் மறிக்க வேண்டியிருக்கும். அதனால் அவருக்காக ஒரு முயற்சி செய்யலாம். சரி, அவர் நீங்கள் சுட்டு கொல்றதுக்கு முன்னாடி நான் 5 மணி ஆனால் நீங்கள் சுட்டு கொன்றுவீங்க, அதனால் நான் என்ன செய்யலாம், மறித்து போகலான்னு சொல்லி தான் அதில் இருந்தேன். ஒருவேளை அது நிமித்தம் மணி அடிக்கலாம் நீங்கள் சுட மாட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி நான் அந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. பார்த்தீங்களா, இதுதான் தியாகம். அவங்க நேசித்ததற்காக அவங்க செய்த தியாகம். அதே போல தாங்க உங்களையும் என்ன ஆண்டவர் நேசித்ததுனால அவர் என்ன அழகாக நமக்காக என்ன செய்கிறார், தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்ன செய்கிறார், நமக்கு ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறார். அதனால தான் அந்த அன்பான தெய்வம் இன்று உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டி கொண்டிருக்கிறார். இந்த பிள்ளைங்க எல்லாரும் என்ன செய்யணும், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் மேலது இவ்வளவாய் அன்பு கூர்ந்து, சரிங்களா, அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் என்ன செஞ்சார், ஆண்டவர் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் என்ன செஞ்சிடக்கூடாது, மரித்து போயிடக்கூடாது, பாவத்திலேயே மரித்து நம்ம உயிர் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சார், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி உங்களுக்காகவும் எனக்காகவும் தந்தருளி என்ன செஞ்சார், இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தாச்சு. ஏன்னா நீங்களும் நானும் வைத்திருக்கிற அன்பு காட்டிலும் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது பாருங்க. நாங்கள் எல்லாரும் என்ன கெட்டு போய் விடாதபடிக்கு, யாரும் கெட்டு போயிடக்கூடாது, யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு, தன்னையே தியாக பலியாக கொடுத்தார். நீங்களும் நானும் நித்தியமாய் அந்த பரலோகத்தில் வாழ்வதற்கு அவர் என்ன செஞ்சாங்க சொன்னால் தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்காங்க. அப்பேற்பட்ட அந்த ஜீவனை கொடுத்த தேவனை நீங்க நேசிக்கிறீங்களா? உங்க மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்காங்களே, உயிரையே கொடுக்குற அன்பு வச்சிருக்கிறாங்களே. நிறைய நேரத்துல சொல்றல, நான் உனக்காக என்ன செய்வேன், என் உயிரை கூட கொடுப்பேன், என் உயிரை கேட்டா கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம நேசிக்கிறவர்கள் நம்ம இடத்துல சொல்லும்பொழுது நமக்கு எப்படி இருக்கும், அது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. சரி, நம்ம ஒருத்தங்க இவ்வளோ நேசிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தரும். இங்க பாருங்க, சொல்றதே நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. ஆனா நமக்காக ஒருத்தர் செஞ்சே காட்டியிருக்காங்க. உங்களையும் என்னையும் நேசித்து நமக்கு நித்திய ஜீவன் தருவதற்கு என்ன செஞ்சிருக்காரு, அவர் ஜீவனை கொடுத்துருக்காரு. அவர் சொல்ல மட்டும் செய்யல, செய்தும் காட்டியிருக்காங்க. இந்த அன்புக்கு நீங்க என்ன திருப்பி செய்ய போறீங்க? நான் அவரை நேசிக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் அவரோடு கூட நித்தியமா வாழணும்னு ஆசைப்படுறேன். நீங்க ஆசைப்படுறீங்களா? ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் மக்கள் மேல் அன்பு கூர்ந்து அவர்கள் நித்திய ஜீவனை அடைவதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு தந்தருளின அன்பின் பிதாவே, இந்த வெளியிலும் கூட உடைய அன்பிற்காக கொடான கொடி சோஸ்திரத்தையும் துதியும் எடுத்துக்கொள்கிறோம் ராஜா. இதை கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து நல்ல நித்திரையை தந்து இன்னொரு நாளையும் கூட காண செய்தீர். அதற்காக சோஸ்தரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. உடைய அன்பு எவ்வளவு பெற்ற விலை மதிக்க முடியாது கர்த்தாவே, உடைய தியாகம் விலை மதிக்க முடியாது கர்த்தாவே. உலகத்துல நாங்கள் சொல்லுகிறது வார்த்தைகளினால எங்களுடைய அன்பை பகிர்ந்து கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் செயல்கள்னால பகிர்ந்து கொண்டிருந்தே நாங்கள் உணர்கிறோம் சாமி. அதை உணர்ந்தவர்களாக நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில உடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துறவர்களாகவும் மற்றவர்களோடு அன்பை புரிந்து கொள்கிறவர்களாகவும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சாத்தான் எங்களுக்காக எடுக்கிற எல்லா யுத்தத்திலும் கர்த்தாவே நாங்கள் ஜெயம் கொள்ள நீர் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்க உதவி செய்யுங்க சுவாமி. தேவ ஒத்தாசை எங்களோடு கூட இருக்க நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆவியோட ஒத்தாசை எங்களோடு கூட இருக்க வேண்டி நிற்கிறோம். இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு கூட, வாலிப பிள்ளைகளோடு கூட கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, சாத்தான் அவர்களை அநேக பாவ காரியங்களில் இழுத்து கொண்டு போகிறார், தீய பழக்கங்களை கொண்டு போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களில் எல்லாரையும் நீங்க மீட்டு கொள்ள வேண்டுமா கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. இதற்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, அவளை ஆசீர்வதிங்க. அவருடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவையெல்லாம் சந்தித்தள்ளுங்க ராஜா.
இந்த செய்திகளை ஃபார்வர்ட் பண்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படியே மன விருப்பத்தை எல்லாம் நீங்கள் நிறைவேற்றித்தாங்க. குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். திருமணத்துக்கு காத்திருக்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.